வணக்கம் நண்பா. அண்ணன் வன்னியரசு அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாப்புலன்னா, இது திருமா காலம். எனக்கு புரியலண்ணா, பழி வாங்குறீங்களா? உண்மையாகவே பழி வாங்குறீங்களா? ஏன்னா திமுக இருக்கிறப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு நீங்கள் கேட்கவே இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நீங்கள் வந்து சேவை பண்ணுறேன், அவங்கள அரசியல் படுத்துறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி அதை கூட பண்ண முடியாமல் நேற்று வந்து தேமுதிக 10 சீட்டு வாங்குது. நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறீங்களே, வாக்கு வங்கி வச்சுருக்கிறீங்களே, 8 சீட்டுக்கு மேலே உங்களால் வாங்க முடிஞ்சுதானே? கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷம் தான் ஆச்சு. அண்ணா 26 தலித் மக்களுக்கு எம்எல்ஏ பதவி ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாருண்ணே. நீங்கள் எங்கே நிற்கணுண்ணே? என்னண்ணா வன்னியரசன் நீங்கள் அடிங்க, சொம்படிங்க. ஆனால் திமுகவுக்கு இந்த சொம்பு அடிக்காதீங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள், இது திருமா காலம் அப்போ வச்சு செய்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கண்ணா, மக்கள் தீர்ப்பு இது, புரிஞ்சுங்களா? தாவேக்காக்கு போட்ட அத்தனை மக்களும் வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க. எனக்கு சரியான கோபம் வருது. கவர்னர் ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல, 6 மாதம் கழிச்சு ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னா 2 சீட் இருக்கிறீங்களா, அந்த 2 சீட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, காணாமல் போக வச்சுருவாங்க. சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நீங்கள் நிற்கணும். அந்த மக்களுக்கு நின்று தளபதி வச்சு இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு, அங்கே பின்னாடி போய் நின்று ஆதரவு கொடுக்காம துணை சிஎம் அமைச்சர் சீட்டு கேட்குறீங்களே, அப்போ நேரம் பார்த்து வச்சு செய்கிறீங்களா? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க நேரம் பார்த்து. ஏன் திமுக இது வரைக்கும் நீங்கள் கேட்கவே இல்லை? ஏன் கேட்கல? அங்கே மட்டும் நீங்கள் அடிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இங்கே மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து இந்த சைடு ஒன் சைடாக நிற்கிறாங்க. ஆனால் இப்போ உங்களால் ஆதரவு கொடுக்க முடியல. இன்னும் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. என்னண்ணா, கம்யூனிஸ்ட் வந்தாச்சுன்னா, காங்கிரஸ் வந்தாச்சு, நீங்கள் இன்னும் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பேரம் பேசுகிறீங்களா? அப்போ மக்களோட வாழ்வாதாரம் உங்களுக்கு முன்னாடி இல்லை, தெரியல கண்ணுக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியல. அவங்களுக்காக நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பீங்க. உங்களால் பண்ண முடியாத நேற்று வந்த எங்கள் அண்ணன், கட்சி ஆரம்பித்த எங்கள் அண்ணன் பண்ணியிருக்கிறாருல்ல, அதை ஏன்னா நீங்கள் பொருட்படுத்த மாட்டேறீங்க? இது திருமா காலம் சொல்லி வன்னியரசனை பேசுகிற வரைக்கும் விட்டுட்டு இருக்கிறீங்க. என்னென்ன மக்களெல்லாம் முட்டால் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அண்ணா கிடச்சது 2 சீட்டுண்ணே, ரீஎலெக்ஷன் வந்தோன்னா அந்த 2ம் காணாமல் போயிருண்ணே. நல்லா கேளுங்க, மக்களெல்லாம் ஒன் சைடாக தாவேக்க பின்னாடி நிற்கிறாங்க. இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்கள் சமுதாயம் முன்னேறணும்னு சொல்லி அவர் பாடுபட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம இன்னும் வரைக்கும் திமுக சொல்கிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, சத்தியத்துக்கு சொல்கிறேன், எதிர்காலத்தில் இன்ப நிதி ஆழ்வார், அதுக்கும் நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும். இன்ன வரைக்கும் 8 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களாண்ணே. நேற்று வந்து தேமுதிக வாக்கு வங்கியே இல்லாமல் 10 சீட்டு வாங்கினாங்களேண்ணே. அதை கூட நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அங்கே கேட்காம இங்கே வந்து கேட்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து உண்மையாக மக்களுக்காக நீங்கள் என்னென்ன மக்களுக்காக நீங்கள் நிற்கலை, புரிஞ்சுங்களா? இப்போ இத்தனை போராட்டம் நீங்கள் பண்ணீங்களே, அதுக்கு எதுவுமே பலன் இல்லையா? இன்னைக்கு 3 வருஷத்தில் உடச்சிருக்கிறாருண்ணே. 28 தலித்துண்ணே. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த தளபதி விஜயன் பண்ணியிருக்கிறாருண்ணே. என்னென்ன இன்னும் நீங்கள் தாமதப்படுத்திட்டு இருக்கிறீங்க? மக்களே பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வரலைன்னா எதிர்காலத்தில் விசிக்கு அந்த 2 சீட்டு கூட வாங்காது தாவேக்கா.